வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். இன்ஜினியரிங் முடித்த மாணவர்களுக்கு தற்போது ஒரு மிகச்சிறந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. KRIBHCO நிறுவனத்தில் கிராஜுவேட் என்ஜினியர் ட்ரெயினி அதாவது GET ரெக்ரூட்மெண்ட் 2026 மூலம் 35 பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சம்பளம் மாதத்திற்கு 55,000 முதல் 1,30,000 வரை. BE BTech முடித்தவர்கள் அப்ளை செய்யலாம். ஃப்ரெஷருக்கும் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோவில் எலிஜிபிலிட்டி, சேலரி, செலெக்ஷன் ப்ராசஸ், எப்படி ப்ரிப்பேர் ஆக வேண்டும், எந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம், இன்டர்வியூ டிப்ஸ், 30 days ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாவற்றையும் தெளிவாக பார்க்கலாம். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்னும் ஜாப் தேடுறீங்களா அப்படின்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. 55,000 ஸ்டார்டிங் சேலரி, டாப் லெவல் கோஆபரேட்டிவ் செக்டார் கம்பெனி, ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள், ஏஜ் 40 லிமிட் 40 ஏஜ் வரை, ஏஜ் லிமிட் 40 வயசு வரைக்கும். ஒரே ரெக்ரூட்மெண்ட்டு உங்கள் கேரியரை முழுவதுமாக மாற்றிவிடும். இந்த KRIBHCO என்றால் என்ன அப்படின்னா, இந்த KRIBHCO என்பது இந்தியாவின் மிகப்பெரிய கோஆபரேட்டிவ் ஃபெர்டிலைசர் நிறுவனங்களில் ஒன்று. இந்த நிறுவனம் ஃபெர்டிலைசர் ப்ரொடக்ஷன், அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட், ரூரல் சப்போர்ட், ஃபார்மர் வெல்ஃபேர், டெக்னிக்கல் ஆப்ரேஷன் போன்ற துறைகளில் பெரிய அளவில் செயல்படுகிறது. இந்த மாதிரியான நிறுவனங்களில் வேலை கிடைப்பது என்பது நல்ல சம்பளம், ஜாப் செக்யூரிட்டி, டெக்னிக்கல் growth, கார்ப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ், கேரியர் ஸ்டெபிலிட்டி என்ற அனைத்தையும் தரக்கூடியது. கிராஜுவேட் என்ஜினியர் ட்ரெயினி GET இந்த போஸ்ட் என்ஜினியரிங் ஃப்ரெஷருக்கு டிசைன் செய்யப்பட்ட ட்ரைனிங் பேஸ்டு டெக்னிக்கல் ஜாப் ஆகும். ட்ரைனிங் காலத்தில் பிளான்ட் ஆப்ரேஷன்ஸ், இண்டஸ்ட்ரியல் சிஸ்டம்ஸ், மெயின்டெனன்ஸ், ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட், சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ், டெக்னிக்கல் ஹேண்ட்லிங் போன்ற ப்ராக்டிக்கல் எக்ஸ்போசரை கிடைக்கும். மொத்த காலி பணியிடங்கள் 35 போஸ்ட். இந்த ரெக்ரூட்மெண்ட் லிமிட்டட் வேக்கன்சி ரெக்ரூட்மெண்ட் என்பதால் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஸ்டார்டிங் சேலரியே 55,000 1,30,000 வரை கிடைக்கும். இது கிரேட் 2 பே ஸ்கேல் ஆகும். இதன் அட்வான்டேஜ் ஹை ஸ்டார்டிங் சேலரி, இன்க்ரிமெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இண்டஸ்ட்ரியல் பெனிஃபிட்ஸ், கரியர் growth, அலவன்சஸ். ப்ரைவேட் செக்டார் ஃப்ரெஷர்ஸ் ஜாப்பை கம்பேர் பண்ணும்போது இது மிகவும் நல்ல பேக்கேஜ். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் BE அல்லது BTech கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். என்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். பொதுவாக கீழ்கண்ட டிபார்ட்மெண்ட்ஸ் எலிஜிபிளாக இருக்க வாய்ப்பு அதிகம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். ஏஜ் லிமிட் 18 வயது முதல் 40 வயது வரை. இது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் மற்றும் லேட் ப்ரிப்பரேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த விண்ணப்பிக்கக்கூடிய இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 21 மே 2026. இந்த மே மாதம் 21 2026 லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. சர்வர் இஷ்யூ அல்லது டாக்குமெண்ட் ப்ராப்ளம் வரலாம். அதனால் ஏர்லியாக அப்ளை பண்ணுங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக இந்த கிராஜுவேட் என்ஜினியரிங் ட்ரெயினி ரெக்ரூட்மெண்ட்டில் செலெக்ஷன் ஸ்டேஜஸ், ஆன்லைன் அப்ளிகேஷன், ரிட்டன் டெஸ்ட், டெக்னிக்கல் ஸ்க்ரீனிங், HR இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபைனல் செலெக்ஷன் இப்படி தான் இருக்கும். இந்த ரிட்டன் எக்ஸாமில் என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, எந்த சப்ஜெக்ட் முக்கியம் அப்படின்னா டெக்னிக்கல் சப்ஜெக்ட், அதில் பார்த்தீங்கன்னா கோர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட், பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ், இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ், ஃபார்முலா கான்செப்ட், நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ், நெக்ஸ்ட்டு ஆப்டிடியூட், இங்கிலீஷ் போன்றவை ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். ஃப்ரெஷர்ஸ் எப்படி தயாராக இருக்கணும் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட் ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் ப்ரிப்பரேஷனை ஆரம்பிப்பாங்க. அது தவறு. ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன் மெத்தடு, டெய்லி 2 hours டெக்னிக்கல் ப்ரிப்பரேஷன், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஆப்டிடியூடை டெய்லி சால்வ் பண்ணுறது, இன்டர்வியூ கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது, ரெஸ்யூம் ப்ரொஃபஷனலாக ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த இன்டர்வியூக்கான சில டிப்ஸு, முக்கியமாக இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட், கோர் சப்ஜெக்ட் பேசிக்ஸ், ஒய் KRIBHCO எதுக்கு இப்படி நீங்கள் ஏன் இதை செலக்ட் பண்ணீங்க இந்த ஜாப் அப்படிங்கிறதும், ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், இண்டஸ்ட்ரியல் நாலேஜ் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இன்டர்வியூவில் கேட்பாங்க. இந்த பர்ஃபெக்ட் இங்கிலீஷ் தேவையில்லைங்க, கிளியர் கம்யூனிகேஷன் இருந்தால் போதும்.
ஒரு 30 டேஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 டேஸ் கோர் சப்ஜெக்ட் ரிவிஷன் ஃபார்முலா நோட்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 10 டேஸ் ஆப்டிடியூட் ப்ளஸ் மார்க் டெஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபைனல் 10 டேஸ் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், ரெஸ்யூம் பில்டிங், டெக்னிக்கல் குயிக் ரிவிஷன் பண்ணணும். என்ஜினியரிங் டிகிரி மட்டும் போதாது, இண்டஸ்ட்ரி ரெடி ஸ்கில் டெவலப் பண்ணணும். இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட்ஸில் கான்ஃபிடென்ஸ் தரும், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் தரும், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி தரும், கரியர் க்ரோத்தை உண்டாக்கும். நீங்கள் எந்த காலேஜில் படித்தாலும் பரவாயில்லை, உங்களுடைய ப்ரிப்ரேஷன் தான் உங்கள் ஃப்யூச்சரை டிசைட் பண்ணும். நிறைய ஸ்டூடெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் நினைக்கிறாங்க, ஆனால் உண்மையில் ப்ரிப்ரேஷன் இல்லாத தான் பெரிய ப்ராப்ளம். ஒரு நல்ல ரெக்ரூட்மெண்ட், ஒரு டிசிப்ளைன்டு ப்ரிப்ரேஷன், ஒரு கான்ஃபிடென்ட் இன்டர்வியூ உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்டேஷன் வேணும் அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.